Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது physics கிராஸ் கோர்ஸ் தான் பார்க்க போறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்ட் 15. அதுல டாபிக்னு பார்க்கும்போது ரேடியேஷன். ஓகேவா, ஹீட்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு டாபிக் தான் ரேடியேஷன். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லூசன்ட் ஜிகே புக்ல இருந்து லூசன்ட் ஜிகே புக்ஸ்ல இருந்தோம் NCERT பேஸ் பண்ணி எழுதக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான், கண்டென்ட் தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க நம்ம பார்த்துடலாம். இது RRB SSC எக்ஸாமுக்கு பயனுள்ளவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் அப்படின்ற போது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட்டை கடத்தக்கூடியது தான், டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான் நம்ம ஹீட்னு நம்ம சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஹீட்னு சொல்கிறோம். ஓகே, இதில் என்ன 3 மெத்தடில் இருக்குது. ஒன்று கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். 3 இதுல நடக்குது. இந்த ஒன் பிளேஸ்ல இருந்து இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு பிளேஸ்ல இருந்து அடுத்த பிளேஸ் கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பார்க்கக்கூடியதுல கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் சொல்லி பார்க்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் அந்த கண்டக்ஷனா என்ன நம்ம பார்த்தலாம். ஓகேவா, இப்போ உங்க டிராயிங் பாருங்க. இந்த டிராயிங்க இதுல இருக்கு. இப்போ இந்த ஒரு புடி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஹீட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இது ஹேண்டில் இருக்கு இல்லையா, இது பக்கத்துல இருக்க ஸ்டீல் இருக்கு இல்லையா, அதுவும் ஹீட் ஆகும். இது நல்லா ஒரு வாட்டர் இருக்கு, வாட்டரோட இது நம்ம ஹீட் பண்ணி எடுக்கிற போது இந்த வாட்டர் மூலியம் வரும்போது இதுல டச் ஆகிட்டு இருக்கனால இந்த ஹேண்டில் இருக்குல்ல, இந்த ஹேண்டில் ஹீட் ஆகும். இந்த ஸ்டீலும் ஹீட் ஆகும். ஓகேவா, அப்ப இந்த இதுல தான் ஆக்சுவலி ஹீட் ஆகணும், பட் ஆனா இதுலயும் ஹீட் ஆகுது இல்லையா. அப்ப அதுக்கு பேர் அந்த பாத்திரத்துல வேற எதுக்காக பண்றோம், பட் ஆனா அந்த பாத்திரத்துல வர்றது மூலியமா இது நமக்கு ஹீட்டா கிடைக்குது இல்லையா, அதுதான் கண்டக்ஷன். ஓகேவா, heat transfer by successive vibration of the particle. அந்த vibration மூலமா நடக்கக்கூடியது particles medium without barely movement of the particle, barely movement of the particle. ஓகேவா, அதுதான் அது சாலிடா இருக்கும். ஓகே, சாலிட் எல்லாமே அதுல இருக்க ஒரு வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் மூலமா நடக்கக்கூடிய ஒரு சக்சஸிவ் நடக்கக்கூடியது. ஓகேவா, இப்ப இதுதான் இந்த இது அவங்க சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது heat transfer by successive vibrating of the particle of the medium without badly movement of the particle, without the badly movement of the particles. அதுதான் கண்டக்ஷன் சொல்றோம். ஓகேவா, இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த சாலிட்ஸ் எல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஹீட் டிரான்ஸ்ஃபர் பை இது அந்த சக்சஸிவ் வைப்ரேட்டிங் மூலியமா வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, பார்ட்டிகல் மீடியம் இருக்கு இல்லையா, அது அதுல வித்தவுட் பேட்லி மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸா இருக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கன்வெக்ஷன்ன்றது என்னன்னா, உள்ள வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் கொதிக்குது இல்லையா, ஒரு பாத்திரத்துல நீங்க பிடிச்சிருக்கீங்க, அந்த ஹேண்டில் ஹீட் ஆகுது, அது வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் மூலியமா உங்களுக்கு ஹீட் ஆச்சு. அதுதான் நம்ம கண்டக்ஷன் நம்ம பார்த்திருந்தோம். இப்ப கன்வெக்ஷன் கேட்கிறேன். கன்வெக்ஷன் என்ன, இப்போ வாட்டர் உள்ள இருக்கு இல்லையா, அந்த பவுல்ல வாட்டர் ஹீட் பண்றீங்க, அப்ப அதுல கொதிக்குது இல்லையா, அதுல ஒரு டெம்பரேச்சரோட ஒரு ஃபார்ம் ஆகி கொதிக்குது இல்லையா, அதுதான் ஆக்சுவல் மூவ்மெண்ட் நடக்கும். அங்க ஆக்சுவல் மூவ்மெண்ட் நடக்கும். அங்க இருந்தது சக்சஸிவ் வைப்ரேட்டிங் இதுல நடந்துச்சு. ஆனா இங்க ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆகும்போது பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஆக்சுவல் மூவ்மெண்ட் இருக்கும். இதுக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் எல்லாமே கொதிக்கும், மேலையும் கொதிக்கும். ஓகேவா, கொதிக்கிறதுல அதுதான் கன்வெக்ஷன், அதுதான் கன்வெக்ஷன். ஓகேவா, அது எங்கெல்லாம் எதுல எல்லாம் நடக்கும் அப்படின்னா, சாலிடு கேசஸ்ல அது நடக்கும், சாலிடு கேசஸ்ல அது இருக்கும். ஓகேவா, வாட்டர் பாயிலிங் நடக்கிற நேரம் அதான் நம்ம பார்க்கலாம். அது எர்த் அட்மாஸ்பியருக்கு ஹீட்டட் பை கன்வெக்ஷன். எர்த் அட்மாஸ்பியர் நடக்குது இல்லையா, அது எல்லா காரணமும் எர்த் அட்மாஸ்பியர் நடக்கிறதுக்கு காரணமும் கன்வெக்ஷன் தான். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு தெரியணும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது எங்க இருக்கு, கன்வெக்ஷன் எங்க நடக்குது, லிக்விட் கேஸ் நடக்கணும். அதே மாதிரி கண்டக்ஷன் எங்க நடக்குதுன்னா சாலிட் நடக்கும். ஓகேவா, இது ஆக்சுவல் மூவ்மெண்ட்ல பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதுல வைப்ரேட்டிங் சக்சஸிவ் வைப்ரேட்டிங் மூவ்மெண்ட்ல நடக்கும். ஓகேவா, அதுதான் நீங்க முக்கியமானது. எர்த் அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் பை கன்வெக்ஷன் மூலமா நடக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டது, தெளிவு அப்படியே கேட்டிருப்பாங்க. எர்த் அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட், அது எதனால ஹீட் ஆகுது, அது ஹீட் பண்றதுனால என்ன ப்ராசஸ் மூலியமா நடக்குதுன்னா கன்வெக்ஷன் மூலியமா தான் எர்த் அட்மாஸ்பியர் ஹீட் ஆகுது. ஓகேவா, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ரேடியேஷன். ரேடியேஷன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த கதிர் இருக்கு இல்லையா, கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ரேடியேஷன். இந்த மாதிரி கதிர் வருது, இது மூலியமா தான் அங்கே இதாகுது, இடையில நடக்குது இல்லையா, அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, எதுவும் எஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா, இது எதையும் எஃபெக்ட் பண்ணாது. பட் ஆனா அந்த ரேய் கதிர் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், அது மூலியமா அடுத்த ஒரு பொருளுக்கு ஒரு பயன் கிடைக்குது. ஓகேவா,
பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஹீட் டேக் பிளேஸ் வித் தி ஸ்பீட் ஆஃப் லைட் வித்தவுட் அஃபெக்டிங், அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து வித்தவுட் அஃபெக்டிங் த இன்டர்வெனிங் மீடியம், எதுவும் பாதிக்காம, வித்தவுட் அஃபெக்டிங், எதுவும் அஃபெக்ட் பண்ணாம, அஃபெக்டிங் த இன்டர்வெனிங் மீடியம். ஓகேவா, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் டேக்ஸ், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் take place which is the speed of light without affecting intervening medium, எதுவும் எஃபெக்ட் பண்ணக்கூடியதான் ரேடியேஷன். ஓகேவா, ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது எடுத்து ஹீட் ஃப்ரம் த சன்ல இருந்து வந்து எர்த் அடையுது இல்லையா, சன்ல இருந்து ரீச் வந்து வருது, சன் அது வந்து ரேடியேஷன் தான். அது மெயினான காரணம் ரேடியேஷன் தான். சன்ல இருந்து கதிர்வீச்சு வருது, அது பூமி வந்து அடையுதுல, அது ரேடியேஷன் தான். ஓகேவா, அப்ப இந்த கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் எல்லாம் சொல்ல முடியாது. எதுல இருந்து வருது, எதுல பார்க்கலாம், எதில் நடக்குது, இந்த மூணு ஒரே இதில் எது நடக்குதுன்னா தெர்மோ பிளாஸ்க்ல தான் நடக்கும். தெர்மோஸ் பிளாஸ்க்ல நடக்கிறது. இது முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இது மூணுமே நடக்கக்கூடியது தெர்மோ பிளாஸ்க்ல இருக்கும். ஓகேவா, அப்ப நமக்கு சூரியத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் பூமி வந்தடையுதுல, அதுக்கு காரணம் என்ன, அது ரேடியேஷன் மூலியமா தான். ஓகேவா, ஓகே, இது நெக்ஸ்ட். அப்ப கண்டக்ஷன் என்ன, அப்ப கண்டக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். கண்டக்ஷன்னா வைப்ரேட்டிங் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் நடக்கிறது. ஓகே, அதாவது சக்சசிவ் வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் மூலியமா நடக்கக்கூடியது, வித்தவுட் பேட்லி மூவ்மெண்ட் மூலியமா நடக்கக்கூடியது. ஓகேவா, அதே இது கன்வெக்ஷன்னா ஆக்சுவல் மூவ்மெண்ட்ல நடக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அது வந்து லிக்விடும் கேஸ்லயும் நடக்கும். பாயிலிங் வாட்டர் இதெல்லாம் அதில் நடக்கிறது. எர்த் அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து ஹீட் பண்றது கன்வெக்ஷன்ல தான். அடுத்து ரேடியேஷன்றது வந்து இதுல வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அஃபெக்டிங் வித்தவுட் அஃபெக்டிங் த இன்டர்வெனிங் மீடியம், எதுவும் பாதிக்காம பண்ணக்கூடியது. நமக்கு சன்னுல இருந்து சூரியன்ல இருந்து பூமி வந்தடையக்கூடிய கதிர்கள் எல்லாம், அந்த ஹீட் எல்லாமே ரேடியேஷன் தான். ஓகேவா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் எல்லாமே தெர்மல் பிளாஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா, ஓகே, நியூட்டன் லா ஆஃப் கூலிங். இந்த கூலிங்ன்றது என்னன்னா, அதாவது ஒரு நார்மலா டெம்பரேச்சர் ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 5 டிகிரி செல்சியஸ்ல இருந்துட்டு ஒரு 4 டிகிரி செல்சியஸ் மாறுதுன்னு வச்சுங்களேன், இதுக்குள்ள ஒரு லாஸ் ஆச்சுல, 1 டிகிரி செல்சியஸ் லாஸ் ஆச்சு இல்லையா, அந்த லாஸ் ஆஃப் ஹீட்டை தான் சொல்றாங்க rate of loss of heat by body is directly proportional to the different temperature between the body and surrounding. Different temperature between the body and surrounding குள்ளதான் மெஷர் பண்றது. அதோட லாஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ரேட் ஆஃப் லாஸ். இதுதான் முக்கியமானது. ஓகே, ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் of the body is directly proportional to the different temperature between the body, different temperature பாடியும் சரௌண்டிங்கும் நடக்கூடியது. ஓகே, சொல்லியிருக்காங்க. இதுதான் நியூட்டனோட லா. அது அடுத்த முக்கியமான கொடுத்துருவாங்க. if a hot water and fresh water, அதாவது நல்ல சுடுநீரையும் நார்மல் வாட்டரையும் நீங்க ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூலிங் ஆகக்கூடிய வந்து ஹாட் வாட்டர் தான் வேகமா ஃபாஸ்ட். அதாவது டேப் வாட்டரை விட அதிகமாக நடக்கக்கூடியது. ரெண்டும் கம்பேர் பண்ணுற போது டேப் வாட்டரை விட, நார்மல் வாட்டரை விட ஹாட் வாட்டர் தான் வேகமா கூலிங் தன்மையை போய் ரீச் ஆகும், கிடைக்கும், வேகமா கூலிங் ஆகும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஹாட் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் கெப்ட் இன் த ரெஃப்ரிஜரேட்டர். ரேட் ஆஃப் கூலிங் ஹாட் வாட்டர் வில் பி ஃபாஸ்டர் தென் த டேப் வாட்டர். ஓகேவா, ரேட் ஆஃப் கூலிங் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதிகமாக இருக்கக்கூடிய வந்து ஹாட் வாட்டர்ல இருக்கும், அதுல தான் அதிகமாக வேகமா இதாக ரேஞ்சு கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபாஸ்டர் தென் டேப் வாட்டர். ஓகே, இந்த நெக்ஸ்ட். ஓகே, சி பிரஷ். இது வந்து நிறைய இது இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய ஒரு இதுதான் சி பிரஷ். ஓகே, பிரஷ். ஓகேவா, அதாவது கடல் காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடல் காற்று, லேண்ட் காற்றுன்னு சொல்லுவோம், அந்த இதுதான். அப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடியது, தெரிஞ்சுக்கக்கூடியது வந்து சி பிரஷ். ஓகேவா, சி பிரஷ்னா உங்களுக்கு நல்லா வச்சுக்கோங்க, சிடி மைண்ட் வச்சுக்கணும். டேல வந்து சிடி மைண்ட் வச்சுக்கோங்க, டே. ஓகேவா, சிடி அதாவது சிடின்றது எப்பயுமே டேல தான். சி பிரான்ச் வந்து சிடின்னு நம்ம சொன்னோம். அது என்னன்னா டேல தான் நடக்கும், டே டைம்ல நடக்கும். நல்லா நோட் பண்ணிக்க, டே டைம்ல நடக்கும். இப்போ நீங்க டே டைம்ல நின்று பார்க்குற போது இங்க இருக்கீங்க வச்சுங்களேன், இங்க இருக்கீங்க, நீங்க லேண்டில் இருக்கீங்க. ஓகேவா, டே டைம்ல லேண்டில் இருக்கீங்க. லேண்டில் இருக்கும் சூரியன் நேரம் சுள்ளுன்னு படும். ஓகேவா, அப்போ சூடா இருக்கும், தரையெல்லாம் சூடா இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, தரையில உச்சி வெயில் நிக்குது, அப்ப சூரியன் நேரம் விழுந்தோடனே இங்க சுள்ளுன்னு இருக்கும், தரையெல்லாம் ஓவர் ஹீட்டா இருக்கு, சூடா இருக்கும். ஓகேவா, அதே இது நீங்க கடல் நீருக்குள்ள போனீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். ஓகேவா, அப்ப இது உங்களுக்கு புரியணும். ஓகேவா,
அப்போ உச்சி வெயில் அதாவது பகல்ல பிராஸ் வந்து பகல்ல டேல வந்து சூரியன் மேலே இருக்கும். அப்போ வந்து பூமியில ஹீட்டு விழுகும். ஹீட்டு விழுகிற போது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது கடல். கடல்ல வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்கும், ஓகே, கூலிங்கா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, கடல்ல இருந்து கூலிங் ஏர் வருது. அப்ப இங்க ஹீட்டா இருக்கா, ஹீட் ஏர் மேல போகுது, ஹீட் ஏர் மேல போகுது. மேலே போனோடனே கடலுக்குள்ள போகும். கடலுக்குள்ள போனோடனே அங்க சூடு ஏர்லாம் போயிட்டு அங்க கடல்ல இருக்கிறது வந்து கூலிங் ஏர் இருக்கும், ஓகேவா, கூலிங் ஏர் இருக்கும். அந்த கூலிங் ஏர் தான் அப்படியே கரைக்கி வரணும், ஓகேவா. கடல்ல இருந்து வரக்கூடியது கூலிங் ஏர் வரும் நமக்கு கரையில, ஓகேவா. இது டே டைம்ல நடக்கக்கூடியது, ஓகேவா. இது வந்து டே டைம்ல நடக்கக்கூடியது. சீப்ராஸ்ன்றது டே டைம்ல நடக்கக்கூடியது, ஓகேவா. அப்ப அது இப்போ பாருங்களேன், அதாவது இப்போ பாருங்க, இது வார்ம் ஏர்ல வந்து டைரக்டா போயிட்டு லேண்ட்ல இருந்து போகும். லேண்ட்ல இருந்து வார்ம் ஏர் போகும். கூலிங் ஏர் வந்து சீல இருந்து வரும், கடல்ல இருந்து வரும். அதுதான் இதோட சிம்பிளானது. இப்போ டே இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, டே டைம்ல நடக்கும்னு சொல்லியாச்சு. sea source warms up faster than sea water. sea sourceன்றது இது லேண்ட், ஓகேவா. sea sourceன்றது லேண்ட், ஓகேவா. அதாவது லேண்ட் வந்து சூரியன் நிலத்துல படிச்சுன்னா சூடாகும்ல, பூமி சூடாயிருக்கு இல்லையா. அப்ப பகல்ல வந்து நல்லா பாருங்க, பகல்ல வந்து பூமி சூடா இருக்குமா இல்லையா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இடம் அந்த சூரிய ஒளி பட்ட உடனே ஓவர் ஹீட்டா இருக்கும். அப்ப அங்க சூடா இருக்கும், வார்மா இருக்கும், ஓகேவா. அதே இது கடல்ல பார்த்தீங்கன்னா தண்ணியா இருக்கும் போது தண்ணி நம்ம ஒரு வாட்டரை மட்டும் நீங்க நார்மலா சூடு பண்ணதுனாலே உங்களுக்கு 4200 டிகிரி செல்சியஸ் இருந்தா தான் அடுத்தடுத்து மாறும் இல்லையா, சூடு அதிகமா ஃபுல்லாவே மாற்ற முடியும், அது வரையும் தாங்கும் இல்லையா. அப்ப கடல் நீர் அவ்வளவு சீக்கிரமா இதாகாது. எப்படியாவது ஒரு சைடு மேலா கொஞ்சம் சூடுமா இருக்கும், நல்லா ஜில்லுன்னு கூலிங்கா இருக்கும், ஓகேவா. அப்ப அந்த கடல்ல தான் இங்க நடக்குது இல்லையா. அப்ப லேண்ட் வந்து சூரிய ஒளி பட்டு சூடா இருக்கு, கடல் வந்து கூலிங்கா இருக்கு. அப்ப லேண்ட்ல இருந்து போகும்போது சூடா போகுது, உள்ள போயிட்டு கூலிங்ல போயிட்டு இதுல வந்து கடல்ல கூலிங் ஏர் கிடைக்குது, அதுங்க இருந்து உள்ள வெளியே வருது, ஓகேவா. இதுதான் மெயினான பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹாட் ஏர் இருக்கு இல்லையா, அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஹாட் ஏர் வந்து சீஷோர்ஸ்ல இருந்து வருது, ரைஸ் ஆகி மேல போகுது. இங்க இருந்து மேல போயிட்டு அப்படி மேல வந்துட்டு இது மூவ் ஆகி நம்ம கடலுக்குள்ள போயிட்டு கடல்ல இருந்து ஒரு கூலிங் ஏர் எடுத்து கரைக்கு கொண்டு வருது. இதுல பாத்தீங்கன்னா இந்த டிராயிங்ல உங்களுக்கு புரிய வரும், ஓகேவா. அதே தான் இதுக்கு ஆப்போசிட் தான் லேண்ட் பிரஸ்ன்றது இப்ப இங்க இருக்கு, ஓகேவா. லேண்ட் பிரஸ் போது நிலா, ஓகேவா, இங்க வந்துருங்க. நிலா டைம்ல இருக்கும்போது பூமி ஜில்லுன்னு இருக்கும். கம்பேர் பண்ற போது கடல் நீர் கொஞ்சம் சூடாவே இருக்கும், ஓகேவா. கடல் நீர் சூடாவே இருக்கும். அப்ப கடல் நீர் இங்க இருக்கா, இதுதான் கடல்ல இருந்து வர்ற போது இங்க இருக்க ஏரெல்லாம் மேல போயிருக்கும், சூடா இருக்கும். மேல போயிட்டு மேல வந்து இப்படியே வரும்போது வார்ம் ஏர் வந்து ஓஷன்ல இருந்து வருதா, வந்த உடனே இங்க நிலா இருக்கு, லேண்ட்ல வந்து ஜில்லுன்னு இருக்கும், கூலிங் இருக்கும். அப்ப இங்க கூல் இருக்கிறதுனால இங்க இருந்து நமக்கு கடலுக்குள்ள வரும்போது கூலிங் ஏரை லேண்ட்ல இருந்து கூலிங் ஏரை கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் லேண்ட் ஃப்ரம் கூலிங் ஏர் இங்க வரும், ஓகேவா. இதுதான் இதோட இது வந்து நைட் டைம்ல நடக்கக்கூடியது. நைட்ல வந்து லேண்ட் வந்து நைட்ல வந்து நிலா இருக்கும். நிலா இருந்துச்சுன்னா நிலா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாவே கூலிங்காவே இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, ஓகே. லேண்ட் கூல் ஃபாஸ்டர் தென் சி வாட்டர், ஓகேவா. அதே மாதிரி ஹாட் ஏர் ஓவர் த சி வாட்டர் ரைஸ் அண்ட் கூலர் ஏர் ஃப்ரம் த லேண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த சி, ஓகேவா. அதேதான் இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகேவா. இதுதான் வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதுதான் ஷேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா. வேற ஓகே, அடுத்து வந்து இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. நம்மளுடைய இதில் நிறைய இது பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, தனித்தனியானது இருக்கும். மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ஓகேவா. ஓகே, நீங்கள் ஒரு வீடியோ செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அங்கே மறக்காம இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ரெட் கலரில் காட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு வேற கலர்ல கிரே கலரா காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா மறக்காம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட், நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கும், டிஸ்பிளே ஆயிருக்கும். அது பக்கத்துலேயே உங்களுக்கு பெல் பட்டன் இருக்கும், ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாமே உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட், நீங்க டெலிகிராம் சேனல் நம்ம ஜாயின் பண்ண சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணா டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன், நீங்க மறந்துடாம அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே. அதுல வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே அதுல ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேவா. அதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும், ஓகேவா. அப்ப நீங்க டெலிகிராம் சேனல சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ற இன்ட்ரெஸ்ட் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க, மறந்துடாம, ஓகேவா. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில்.
வாழ்க வளமுடன். ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.